ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், Sharechat அப்ளிகேஷனை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு தான். இந்த வீடியோவில் Sharechat அப்ளிகேஷனில் இருக்கிற சூப்பரான வேற லெவல் யூஸ்ஃபுல்லான 15 ஃபியூச்சர்ஸை பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டாக பார்க்க போகிறது ஸ்க்ரீன்ஷாட் அண்ட் ஸ்க்ரீன் ரெக்கார்ட். நம்ம Sharechat அப்ளிகேஷனில் நமக்கு தேவையான ஒரு விஷயத்தை ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும்னு நினைச்சாலும் எடுக்க முடியாது. அதே மாதிரி ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணணும்னு நினைச்சாலும் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த அப்ளிகேஷனில் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க ட்ரை பண்ணுறேன். பாருங்க என்ன சொல்லுதுன்னா, cannot capture screenshot, the page contain personal information சொல்லுது. ஸோ ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியாது. சரி, ஸ்க்ரீன் ரெக்கார்டாவது ட்ரை பண்ணுறோன்னு பார்ப்போம். ஸோ ரெக்கார்ட் ஆகுது. ரெக்கார்ட் பண்ணி முடிச்சுட்டு மறுபடியும் அதை ப்ளே பண்ணி பார்த்தோம்னா பிளாக்காக தான் டிஸ்பிளே ஆகும். ஸோ ஸ்க்ரீன் ரெக்கார்டும் பண்ண முடியாது. ஆனால் நான் ஸ்க்ரீன்ஷாட்டும் ஸ்க்ரீன் ரெக்கார்டும் இந்த அப்ளிகேஷனில் எடுக்கணும்னா கண்டிப்பாக எடுக்க முடியும். அது எப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் டிக்காக நம்ம பார்க்க போகிறோம். Sharechat அப்ளிகேஷனை பொறுத்தளவுக்கு ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் என்டர் பண்ணுறப்போ மொபைல் நம்பரும் கேட்கும், அதுக்கப்புறம் ஓடிபி கேட்கும். ஓடிபியை கொடுத்துட்டோம்னா லாகின் ஆயிரும். ஸோ இதுதான் யூஸ்ஃபுல்லாக பண்ணுறது. ஸோ நீங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, உங்கள் குரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணி சர்ச்சில் Sharechatன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்க. இதுல ஃபர்ஸ்டா டிஸ்ப்ளே ஆகிற அந்த sharechat.com அப்படிங்கிற அந்த அப்ளிகேஷனை கிளிக் பண்ணி உள்ள போய்க்குங்க. நெக்ஸ்ட் லாங்குவேஜ் கேட்கும். உங்க லாங்குவேஜை நீங்க சூஸ் பண்ணிக்கங்க. இப்போ லாகின் பண்ணணும். பாட்டம்ல இருக்கிற ப்ரொஃபைல் ஐக்கானை கிளிக் பண்ணி லாகினை கிளிக் பண்ணிக்கங்க. உங்களுடைய ஃபோன் நம்பரை கொடுக்க வேண்டியது வரும். ஸோ ஃபோன் நம்பரை கொடுத்துட்டு ஓடிபி நீங்க என்டர் பண்ணிட்டீங்கன்னா உடனே லாகின் ஆயிரும். இப்போ இந்த அப்ளிகேஷனுக்குள்ள நீங்க என்ன போஸ்ட் பார்த்தீங்களோ அதே தான் இந்த ப்ரௌசர்லையும் நீங்க போஸ்ட் எல்லாம் பார்க்குறீங்க. இதுல உங்களுக்கு தேவையானதை எதை ஸ்கிரீன்ஷாட் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ நீங்க ஸ்கிரீன்ஷாட் ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா ஸ்கிரீன்ஷாட் எடுக்க முடியும். அதே மாதிரி ஸ்கிரீன் ரெக்கார்டும் பண்ணி பாருங்க. கண்டிப்பா ஸ்கிரீன் ரெக்கார்டும் பண்ண முடியும். நம்ம நெக்ஸ்ட்டாக பார்க்க போகிறது Sharechatல நோட்டிஃபிகேஷனுக்கு பஞ்சமே இருக்காது. நம்ம போஸ்ட்டுக்கு லைக் பண்ண, ஷேர் பண்ண, சேவ் பண்ண, வியூ பண்ண, நியூ ஃபாலோயர்ஸு, நியூ ட்ரெண்டிங்கு, பிரேக்கிங் நியூஸு தொட்டதுக்கு எல்லாத்துக்கும் நோட்டிஃபிகேஷன் நமக்கு வந்துக்கிட்டே தான் இருக்கும். நிறைய டைமு இது நம்மளுக்கு எரிச்சலையும் கொடுக்கும். சரி, நோட்டிஃபிகேஷனை மியூட் பண்ணிடலான்னு பார்த்தா டோட்டலாக எந்த நோட்டிஃபிகேஷனுமே வராது. ஸோ அதனால் நமக்கு எந்தெந்த நோட்டிஃபிகேஷன் வரக்கூடாதுன்னா அதை ரிமூவ் பண்ணிக்கலாம். தேவையுள்ளதை நம்ம வச்சுக்கலாம். இது மாதிரி நோட்டிஃபிகேஷனை எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் ட்ரிக்காக பார்க்க போகிறோம். அதுக்கு இந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணி டாப் ரைட்டில் இருக்கிற ப்ரொஃபைல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதுக்குள்ள ரைட் சைடில் இருக்கிற 3 டாட்ஸை கிளிக் பண்ணி செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. செட்டிங்ஸ்குள்ள நோட்டிஃபிகேஷன் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ள மியூட் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணீங்கன்னா எல்லா நோட்டிஃபிகேஷனும் ஸ்டாப் ஆயிரும். ஸோ அதில் எவ்வளவு நாட்கள் உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷனை ஸ்டாப் பண்ணுன்னு சொல்லி கேட்கும். இதை நீங்கள் சூஸ் பண்ணீங்கன்னா எந்த நோட்டிஃபிகேஷனும் நம்ம ஃபிக்ஸ் பண்ண டேஸ் வரைக்கும் வராது. இல்லை எனக்கு சில நோட்டிஃபிகேஷன் மட்டும் வரக்கூடாத மாதிரி நான் செட் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதிலிருந்து ஒரு ஸ்டெப் வெளியே வந்துட்டு இங்கே மேனுவலாக செட் பண்ணிக்கலாம். அதாவது லைக்ஸ் வேணும், ஷேர்ஸ் வேணும், சேவ்ஸ் வேணும், வியூஸ் வேணும், நியூ ஃபாலோவர்ஸ் எனக்கு வேணும், கமெண்ட்ஸ் வேணும், சேட் ரூமில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் வேணும், குரூப் நோட்டிஃபிகேஷன் வேணும், பிரேக்கிங் நியூஸ் நோட்டிஃபிகேஷன், ட்ரெண்டிங் டேக்ஸ், இதில் எதெல்லாம் வேணாம்னு நினைக்கிறீங்களோ அதையெல்லாம் நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கங்க. எதெல்லாம் வேணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் எனேபிள்லேயே இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் மேனுவலாக செட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன்ஸை மட்டும் நீங்கள் சூஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது, சம்டைம்ஸ் உங்களுடைய Sharechat அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுறப்போ உடனே க்ளோஸ் ஆயிரும். இல்லை ஓப்பன் பண்ணி சில நிமிஷங்கள் கழித்து நாட் ரெஸ்பாண்டிங்னு உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இல்லைன்னா ஹேங் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் அடிக்கடி உங்கள் Sharechat அப்ளிகேஷனில் பிரச்சனை வருதுன்னா இதை எப்படி சரி பண்ணுறதுன்னா, உங்கள் ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணி Sharechatன்னு டைப் பண்ணி அப்டேட் ஏதாவது இருக்கான்னு சொல்லி பாருங்கள். அப்டேட் ஏதாவது இருந்ததுன்னா அப்டேட் பண்ணிக்கங்க. அப்டேட் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கரெக்டாக ஒர்க் ஆச்சுன்னா ஓகே. அப்பவும் சரியாக ஒர்க் ஆகலைன்னா உங்கள் மொபைலில் செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணி ஆப்ஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க.
இதுக்குள்ள ஆப் மேனேஜ்மெண்ட்னு ஒரு சில மொபைலில் இருக்கும், இன்னும் சில மொபைலில் மேனேஜ் ஆப்ஸ்ன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கங்க. அதை ஓப்பன் பண்ணி ஷேர்சாட் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கங்க. இதுக்குள்ள ஃபோர்ஸ் ஸ்டாப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஸ்டாப்புங்கிறத கிளிக் பண்ணிக்கங்க. அவ்வளோதான். இப்போ டோட்டலாக ஓரளவு கிளியர் ஆயிரும். நெக்ஸ்ட் ஸ்டோரேஜுங்கிறத கிளிக் பண்ணி கிளியர் கேட்சை கொடுத்து கிளியர் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் கிளியர் டேட்டாவை கொடுத்து கிளியர் பண்ணிக்கங்க. அவ்வளோதான். இப்போ டோட்டலாக வெளியே வந்துட்டு ஷேர்சாட்டை ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா லாகின் பண்ணணும். ஸோ சேம் ஆஸ் யூஸ்வல் நீங்கள் லாகின் பண்ணுற மாதிரி உங்கள் மொபைல் நம்பர் வித் ஓடிபி கொடுத்துட்டு நீங்கள் லாகின் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். இனிமேல் இந்த ஹேங் ஆகிறது ஆகாது. மறுபடியும் சேம் இதே மாதிரி வந்துச்சுன்னா உங்கள் மொபைலில் ரீஸ்டார்ட் பண்ணி ஓப்பன் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு சொல்யூஷன் கிடைச்சிருக்கும். ஃபோர்த்தாக நம்ம பார்க்க போகிறது, நம்ம ஷேர்சாட் அப்ளிகேஷனில் நம்மளுடைய யூசர் நேம், நம்மளுடைய ஃபுல் நேமை எப்படி நியூ ட்ரெண்டிங் டிசைன் நேமாக சேஞ்ச் பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். இது எப்படின்னா, இதுக்கு ஒரு அப்ளிகேஷனை நம்ம டவுன்லோட் பண்ணி ஆகணும். உங்கள் ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணி ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிற அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிக்கங்க. இந்த ஸ்கிரீன் இன்டர்ஃபேஸில் கிரியேட் சிம்பிளை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கங்க. இதில் டாப்பில் என்டர் டெக்ஸ்ட் ஹியர்னு இருக்குது பார்த்தீங்களா? இங்கே நீங்கள் எந்த நேம் வந்து ஷேர்சாட்டில் டிசைன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த நேமை நீங்கள் டைப் பண்ணிக்கங்க. டைப் பண்ணிட்டு கர்சரை ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு மூவ் பண்ணி இந்த நேமுக்கு முன்னால வேற ஏதாவது டிசைன் வேணும்னா லெஃப்ட்ல கொடுத்துருக்கிற ஏரோவை கிளிக் பண்ணி எந்த டிசைன் வேணுமோ அந்த டிசைனை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கர்சர் பாயிண்ட்டை எண்டில் வச்சு ரைட் சைடில் ஃபிக்ஸ் பண்ண வேண்டிய டிசைனையும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு தேவையானது இதில் சூஸ் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ டைப் பண்ண நேம் வித் டிசைனோட நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபாண்ட்லையும் வித் டிசைனோட உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இதில் எந்த டிசைன் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை கிளிக் பண்ணிக்கங்க. டைரெக்டாக உள்ளே போயிடும். இதில் பாட்டமில் பார்த்தீங்கன்னா காப்பி டு கிளிக் போர்டுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ டோட்டலாக வெளியே வந்துட்டு உங்கள் ஷேர்சாட் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணி டாப்பில் இருக்கிற ப்ரொஃபைல் ஐக்கானை கிளிக் பண்ணி உங்கள் ப்ரொஃபைலுக்குள்ளே எடிட் ப்ரொஃபைலை கிளிக் பண்ணிக்கங்க. இதில் ஃபுல் நேம் இருக்கும். இந்த நேமை எரேஸ் பண்ணிவிட்டு லாங் ப்ரெஸ் பண்ணி பேஸ்ட்டுன்னு கொடுத்துருங்க. நீங்கள் அந்த அப்ளிகேஷனில் எந்த டிசைன் நேம் நீங்கள் சூஸ் பண்ணீங்களோ அந்த டிசைன் நேம் இங்கே பேஸ்ட் ஆயிரும். ஸோ இதை நீங்கள் சேவ் பண்ணிட்டீங்கன்னா இப்போ ஒரு ட்ரெண்டிங் நேமு வித் டிசைன்ஸோட டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட், இது ஒரு சூப்பரான ஃபியூச்சர். உங்க ஷேர்சாட் அக்கௌண்ட்டை பிரைவேட் அக்கௌண்ட்டா மாத்தணும்னா இந்த அப்ளிகேஷனை ஓபன் பண்ணி டாப் ரைட்ல இருக்கிற ப்ரொஃபைல் ஐகானை கிளிக் பண்ணி மறுபடியும் டாப் ரைட்ல இருக்கிற 3 லைன்ஸை கிளிக் பண்ணி பிரைவசி செட்டிங்ஸை கிளிக் பண்ணி அதுக்குள்ள மேக் அக்கௌண்ட் பிரைவேட்டை கிளிக் பண்ணிக்கங்க. நீங்க பிரைவேட் அக்கௌண்ட்டா சேஞ்ச் பண்ணணும்னா என்னென்னலாம் பண்ண முடியும் அப்படிங்கிற ரெஸ்ட்ரிக்ஷன் நீங்க சொல்லுது பாருங்க. ஃபர்ஸ்டா யார் உங்களை ஃபாலோ பண்ண முடியுங்கிறத நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். செகண்டா உங்களுடைய போஸ்ட்டை உங்க ஃபாலோவர்ஸ் மட்டும் தான் பார்க்க முடியும். தேர்டா உங்களுடைய ஃபாலோவர்ஸ் மட்டும் தான் உங்க ப்ரொஃபைல் பிக்சரை பெருசு பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்க்க முடியும். ஃபோர்த்தா நீங்க எந்த குரூப்ல ஜாயின் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறது உங்க ஃபாலோவர்ஸ்க்கு மட்டும் தான் தெரியும், மற்றவங்க யாருக்கும் தெரியாது. நெக்ஸ்ட், நீங்க போடக்கூடிய போஸ்ட்டை யாரும் டவுன்லோட் பண்ண முடியாது. நெக்ஸ்ட், உங்க ஃபாலோவர்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு டைரக்டா மெசேஜ் பண்ணிக்க முடியும். சோ நீங்க உங்க அக்கௌண்ட்டை பிரைவேட் அக்கௌண்ட்டா சேஞ்ச் பண்ணோம்னா இவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குன்னு நீங்க சொல்லுது. சோ இதெல்லாம் ஓகே அப்படின்னா பாட்டம் இருக்கிற டர்ன் ஆன கிளிக் பண்ணிக்கங்க. அவ்வளவுதான், உங்க ஷேர்சாட் அக்கௌண்ட் பிரைவேட் அக்கௌண்டா சேஞ்ச் ஆயிரும். நெக்ஸ்ட், உங்க ஷேர்சாட் அக்கௌண்ட்டை லாக் அவுட் பண்ணிட்டு வேற ஒரு அக்கௌண்ட்டை லாகின் பண்ணணும்னு நினைச்சாலும் சரி, இல்ல உங்க ஷேர்சாட் அக்கௌண்ட்டை டெலீட் பண்ணணும்னு நினைச்சாலும் இந்த அப்ளிகேஷனை ஓபன் பண்ணி டாப் ரைட்ல இருக்கிற ப்ரொஃபைல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ள டாப் ரைட்ல இருக்கிற 3 லைன்ஸை கிளிக் பண்ணி அக்கௌண்ட் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. பாருங்க, இதுக்குள்ள இந்த அக்கௌண்ட்ஸ் லாக் அவுட் பண்ணணும்னா லாக் அவுட்னு கொடுத்துருக்காங்க. லாக் அவுட்டை பண்ணி நீங்க வேற ஒரு அக்கௌண்ட்டை லாகின் பண்ணிக்கலாம். இல்ல இந்த அக்கௌண்ட் எனக்கு ஓல்ட் ஆயிருச்சு, இதை நான் டெலீட் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா டெலீட் அக்கௌண்ட்டுங்கிறத கிளிக் பண்ணி டெலீட்டும் பண்ணிக்கலாம்.
நெக்ஸ்ட் ஷேர்சாட் மூலமா உங்க மொபைல் டேட்டா அதிகமாக செலவாகுதுன்னா அதை ஸ்டாப் பண்ண முடியும். அது எப்படின்னா, இந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணி டாப் ரைட்ல இருக்கிற ப்ரொஃபைல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ள டாப் ரைட்ல இருக்கிற 3 லைன்ஸை கிளிக் பண்ணி அக்கௌண்ட் செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணிக்கங்க. இந்த அக்கௌண்ட் செட்டிங்ஸ்குள்ள டேட்டா சேவர் ஆப்ஷன் டிசேபிள் இருக்கும், எனேபிள் பண்ணிக்கங்க. இனிமே உங்க மொபைல் டேட்டா ஷேர்சாட்டை யூஸ் பண்ணும் பொழுது குறைவா செலவாகும். நெக்ஸ்ட் நீங்க யூஸ் பண்ற லாங்குவேஜை சேஞ்ச் பண்ணிக்க முடியும். சேம் இந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணி டாப் ரைட்ல இருக்கிற ப்ரொஃபைல் ஐக்கானை ஓப்பன் பண்ணி இதுக்குள்ள டாப் ரைட்ல இருக்கிற 3 லைன்ஸை கிளிக் பண்ணி அக்கௌண்ட் செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணிங்க. இதுக்குள்ள சேஞ்ச் லாங்குவேஜ் மோடுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணீங்கன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜை நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இருக்கிற 2K கிட்ஸுக்கு புரியிற மாதிரி தங்கிலீஷ் லாங்குவேஜும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது, உங்களுடைய ஷேர்சாட் அக்கௌண்ட்டில் உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் விளம்பரங்கள் அதிகமாக வந்துக்கிட்டே இருக்குன்னா அதை நம்ம ஸ்டாப் பண்ணிக்க முடியும். அது எப்படின்னா, இந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணி டாப் ரைட்ல இருக்கிற ப்ரொஃபைல் ஐக்கானை கிளிக் பண்ணி மறுபடியும் டாப் ரைட்ல இருக்கிற 3 லைன்ஸை கிளிக் பண்ணி பிரைவசி செட்டிங்ஸை கிளிக் பண்ணி இதுக்குள்ள லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா டர்ன் ஆஃப் ஆட்ஸ் பர்சனலைசேஷன் அப்படிங்கிறது ஆஃப்ல இருக்கும், ஆன் பண்ணிக்கங்க. இனிமேல் உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் வராது. நெக்ஸ்ட் சேம் இந்த பிரைவசி செட்டிங்ஸ்குள்ள யார் உங்களை இன்ட்ராக்ட் பண்ணணும், அதாவது யார் உங்களை டேக் பண்ணுங்கிறதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துக்கலாம். இதில் ஹூ கேன் டேக் மீயை கிளிக் பண்ணி யார் வேணும்னாலும் டேக் பண்ணிக்கலாம். அப்படின்னா எவ்ரி ஒன்னை சூஸ் பண்ணிக்கங்க. என்னுடைய ஃபாலோயர்ஸ் மட்டும் டேக் பண்ணிக்கலாம்னா மை ஃபாலோயர்ஸை சூஸ் பண்ணிக்கங்க. இல்லை மியூச்சுவல் ஃபாலோயர்ஸ் மட்டும் டேக் பண்ணிக்கணும்னா மியூச்சுவல் ஃபாலோயர்ஸை சூஸ் பண்ணிங்க. இல்லை யாருமே என்னை டேக் பண்ணக்கூடாதுன்னா நோ ஒன்னை சூஸ் பண்ணி சப்மிட் கொடுத்துங்க. நெக்ஸ்ட் நீங்கள் உங்கள் ஷேர்சாட்டில் சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால சில பேரை பிளாக் பண்ணி வச்சுருப்பீங்க. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பின்னால் நீங்கள் யார் யாரை பிளாக் பண்ணியிருக்கீங்கன்னு மறந்து கூட போயிருக்கலாம். ஸோ நீங்கள் எந்தெந்த அக்கௌண்ட்டை பிளாக் பண்ணியிருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னா சேம் இந்த ப்ரைவசி செட்டிங்ஸ்குள்ளே பிளாக்டு அக்கௌண்ட்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் பிளாக் பண்ண எல்லா அக்கௌண்ட்ஸுமே இங்கே விசிபிள் ஆகும். நான் யாரையுமே பிளாக் பண்ணல, அதனால பிளாங்க் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு நீங்கள் நிறைய பேரை ஃபாலோ பண்ணுறதுக்கு ரெக்வஸ்ட் கொடுத்துருப்பீங்க. அதே மாதிரி உங்களை ஃபாலோ பண்ணுறதுக்கு நிறையா பேர் ரெக்வஸ்ட் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் யார் யாருக்கெல்லாம் ரெக்வஸ்ட் கொடுத்துருக்கீங்க, யார் யார் உங்களுக்கு ரெக்வஸ்ட் கொடுத்துருக்காங்கன்னு செக் பண்ணோம்னா சேம் இந்த ப்ரைவசி செட்டிங்ஸ்குள்ளே ஃபாலோ ரெக்வஸ்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா சென்ட்டில் நீங்கள் கொடுத்த ரெக்வஸ்ட் எல்லாமே டிஸ்பிளே ஆகும். ரிசீவ்டில் உங்களுக்கு வந்த ரெக்வஸ்ட் எல்லாமே இங்கே டிஸ்பிளே ஆகும். இதை இங்கே நம்ம வியூ பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம யார் யாரை ஃபாலோ பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துக்கலாம். அதுக்கு சேம் இந்த ப்ரைவசி செட்டிங்ஸ்குள்ளே விசிபிலிட்டியில் ஃபாலோயிங் லிஸ்ட்டை கிளிக் பண்ணி யார் வேணும்னாலும் நீங்கள் யார் யாரை ஃபாலோ பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். அப்படின்னா எவ்ரி ஒன்னை கிளிக் பண்ணிக்கங்க. இல்லை என்னுடைய ஃபாலோயர்ஸ்க்கு மட்டும் நான் யார் யாரை ஃபாலோ பண்ணுறேன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம்னா மை ஃபாலோயர்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. இல்லை என்னுடைய மியூச்சுவல் ஃபாலோயர்ஸ்க்கு மட்டும் நான் யார் யாரை ஃபாலோ பண்ணுறேங்கிறது தெரிஞ்சுக்கணும்னா மியூச்சுவல் ஃபாலோயர்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. இல்லை நான் யார் யாரை ஃபாலோ பண்ணுறேங்கிறத யாருக்குமே தெரிய வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நோ ஒன்னை சூஸ் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட்டு ஃபாலோயர் லிஸ்ட் அப்படின்னா நம்மள ஃபாலோ பண்ணுறவங்களுடைய லிஸ்ட்டு. நம்மள ஃபாலோ பண்ணுறவங்க லிஸ்ட்டுக்கு யார் யாருக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் இங்கே கொடுத்துக்கலாம். நம்ம முதல்லையே சொன்ன மாதிரி தான் இங்கேயும் எவ்ரி ஒன்னை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஃபாலோயர்ஸ் லிஸ்ட்டு எல்லாருக்குமே தெரியும். இல்லை மை ஃபாலோயர்ஸை சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஃபாலோயர்ஸ்க்கு மட்டும் யார் யார் உங்களை ஃபாலோ பண்ணுறீங்கன்னு தெரியும். இல்லை மியூச்சுவல் ஃபாலோயர்ஸ்க்கு மட்டும் தெரியும்னா மியூச்சுவல் ஃபாலோயர்ஸை சூஸ் பண்ணிங்க. இல்லை என்ன ஃபாலோ பண்ணுறவங்களோட லிஸ்ட்டு யாருக்குமே தெரிய வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நோ ஒன்னை சூஸ் பண்ணிக்கங்க.
நெக்ஸ்ட் நீங்க ஒரு சேட் ரூம்ல இருக்கிற ஆடியோவை ரெக்கார்ட் பண்ணணும்னு நினைச்சா, ஏன்னா ஒரு சேட் ரூம்ல மத்தவங்க பேசுறத நாங்க ஏன்டா ரெக்கார்ட் பண்ணணும்னு நீங்க கேட்கலாம். ஆனா ஒன்னு தெரிஞ்சுக்கங்க, சேட் ரூம்ல பேசுறத ரெக்கார்ட் பண்ண முடியாதுன்னு நினைச்சு பர்சனலா நிறைய நீங்க பேச வாய்ப்பு இருக்கு. அதனால இன்றைக்கு ஒரு அவேர்னஸ் ட்ரிக்கா தான் சொல்றேன். சேட் ரூம்ல நீங்க பேசுறத ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். அது எப்படின்னா, இந்த அப்ளிகேஷன்ல இருந்து ஸ்கிரீன் ரெக்கார்ட் நீங்க பண்ணும் பொழுது வீடியோ பிளாக்கா டிஸ்ப்ளே ஆகும். ஆனா ஆடியோவை ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். ஆனா நம்ம ஃபர்ஸ்ட் ட்ரிக்ல சொன்ன மாதிரி குரோம் பிரவுசரை ஓபன் பண்ணி லாகின் பண்ணி சேட் ரூம்குள்ள போய் ரெக்கார்ட் பண்ணா கிளியரா ஆடியோ அண்ட் வீடியோவை ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். அதனால சேட் ரூம்ல பேசுறப்போ கொஞ்சம் பார்த்து பேசுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி டெக்னிக்கலான விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்க. நம்மளுடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். see you again in next videos.